இந்த கத்திரிக்காய் செடியில பாருங்க, கத்திரிக்காய் செடியில வந்து நிறைய பூ வச்சிருந்துச்சு. இப்போ கத்திரிக்காயும் நிறைய வச்சிருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒரு 10 கத்திரிக்காய் கிட்ட வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே இருக்கிற சின்ன சின்ன களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்க, இதுலயே எத்தனை கத்திரிக்காய் இருக்குது. 1 2 3 6 7 8 10 கத்திரிக்காய் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுல எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது நம்மளுக்கு. இந்த வாழை மரம் வந்து சும்மா இலைக்காக வச்சிருக்கிறோம். வாழை மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நம்ம கொய்யாக்காய் மரத்து உள்ள வந்து இந்த மொக்காசோளத்தை வச்சிருக்கிறோம். நான் கீழே வந்து கேன் எல்லாம் ரெடி வரும், வேறு கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல மொக்காசோளம் வேறா இல்ல தக்காளி செடி தான் தெரியல. நான் வந்து கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கீழே. அது வந்து கொஞ்சம் வெயில் குளிர் கம்மியானப்போ நான் அதை எடுத்துன்னு வந்து இந்த தக்காளி செடி, இந்த மொக்காசோளம் இதெல்லாம் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். மொக்காசோளம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. இதுவே வந்து ஒரு 2 3 கேன்ல நம்ம வைக்கலாம்னு. ஃபர்ஸ்ட் இது 1 வரட்டும், அப்புறமா நம்ம 2 3 கேன்ல வச்சுக்கலாம்.